இன்வைட் பண்ற மாதிரி, நீங்க அவங்க கூட போயிட்டு அவங்க வீட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி, அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஷேர் பண்றது, இந்த மாதிரி விஷுவல் பண்ணுங்க. ஆல்சோ உங்களுக்கு ஏற்கனவே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருங்க, கிரேட்ஃபுல்லா இருங்க. ஏன்னா நம்ம கிட்ட எந்த ஒரு நல்ல ஃப்ரெண்டுமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு நீங்க ஃப்ரெண்டா இருக்கீங்களா, அல்லது உங்க கசின் யாராச்சும் உங்க ஃபேமிலியிலே உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காங்களோ அவங்கள ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு, பரவாயில்ல அவனாச்சும் அந்த பொண்ணாச்சும் எனக்கு க்ளோஸா இருக்காளே, சிஸ்டராச்சும் எனக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்காளேன்னு சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப்பை மதிச்சு அந்த எமோஷனலி அதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி கிரேட்ஃபுல்லா இருங்க. அந்த மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு பர்சனா என் கூட இருக்கணும். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்க ஒரு குவாலிட்டியை வந்து நினைச்சு அதுக்கு தேங்க்ஃபுல்லா இருங்க. ஆல்சோ கொஞ்சம் பேஷண்டா இருங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்க குவாலிட்டிஸ் வைக்கிறப்போ, எனக்கு இந்த மாதிரி கைண்டான பர்சன், இந்த மாதிரி லாயலா இருக்கணும் அப்படின்னு நீங்க குவாலிட்டிஸோட வெயிட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டி இருக்கிற பர்சன் உங்க லைஃப்ல வருவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா ஆக்ஷன். ஸோ வந்து ஸ்டெப் எடுங்க, வெளியில போங்க, பாருங்க. உங்களுக்கு வந்து நீங்க வந்து வீட்டுக்குள்ளாரே இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னா நீங்க வந்து ஒன்று ஆன்லைன்ல தான் தேடணும். உங்களுக்காக வர அதே மாதிரி யாராவது அப்படி ஃப்ரெண்ட்லியா வராங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, அவங்க கிட்ட பேசி பழகி பாருங்க. அவங்க உங்களுக்கு வந்துட்டு எப்படி பேசுறாங்க, உங்களோட கேரக்டர் மேட்ச் ஆகுதா, சிங்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எடுத்தோன்னே எல்லாருக்கிட்டையும் க்ளோஸ் ஆயிடாதீங்க. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஓகே நம்ம நினைச்சோம் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு இல்லாம கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்து பேசி பார்த்து ஓகே இதுதான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண குவாலிட்டியில இருக்க பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் டு ரிசீவ் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிருங்க. ஆல்சோ ஃபீல் கிரேட்ஃபுல். இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. ஸோ அஃபர்மேஷன் சொல்லுங்க. எனக்கு வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு இருக்காங்க, என் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, நான் எல்லாத்தையும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியும், அவங்க எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்க, என்னோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன், ரொம்பவே வந்து ஃபன்னாக இருக்குது, நான் அதே மாதிரி எனக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களா இருக்காங்க, என்னோட ஃபேமிலிலையும் அவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, நானும் அவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்கேன்னு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வந்துட்டு அந்த இது சொல்லணுமோ, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது எல்லாத்தையும் அதை நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள். ஸோ அஃபர்மேஷன்ஸ் சொல்லுங்கள். ஸோ என்னென்ன சொல்லியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், செகண்ட் வந்து விஷுவல் பண்ணுங்க. ஆல்சோ ஏற்கனவே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப், உங்க சிஸ்டரா இருக்கலாம், கசினா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கவங்க யாரையாவது உங்களுக்கு ஃப்ரெண்டே இல்லை அப்படின்னா கூட அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃப்ரெண்ட்லியா நினைச்சு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி கிரேட்ஃபுல்லா இருங்க. ஃபோர்த் என்னன்னா அஃபர்மேஷன் சொல்லுங்க, ஆக்ஷன் எடுங்க, வெளியில போங்க. அந்த மாதிரி யாரையா நீங்க நேச்சுரா வந்து உங்களுக்கு நடக்கலாம். ஸோ யாரையா மீட் பண்ணலாம், உங்க கேரக்டர் வந்து உங்களுக்கு சிங்க் ஆகலாம். ஆல்சோ ஆன்லைன்ல ஏதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்ததுன்னா யாராவது உங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைச்சாங்கன்னா நல்லா பாருங்க, பேசி பழகி பாருங்க. அதுக்கப்புறமேட்டு